சபரகமுவ பல்கலைக்கழகத்தினுடைய ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசினுடைய மருத்துவ பீடத்தினுடைய முழு செலவுக்குமான நிதியுதவியை கொடுத்திருப்பதும் சவுதி அரேபியாவினுடைய சவுதி டெவலப்மெண்ட் ஃபண்டாக இருக்கிறது. இனவாதத்தை மீறி மதவாதத்தை மீறி அண்டைய நாடுகளுக்கான உதவிகளை சவுதி அரேபியா நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து வருகிறது என்கிற அடிப்படை கண்ணோட்டத்தில் தான் இந்த உதவியையும் சவுதி அள்ளி கொடுத்திருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். நேற்றைய நாள் 4ஆம் தேதி இலங்கையினுடைய சபரகமுவ பல்கலைக்கழகத்தினுடைய ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் மருத்துவ பீடத்தின் பல கட்டிடங்களை கொண்ட ஒரு தொகுப்பை இலங்கையினுடைய பிரதம மந்திரி ஹரிணி அமரசூரியா அவங்க திறந்து வைத்த செய்திகளை எல்லா ஊடகங்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த பல்கலைக்கழகம் இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். குறிப்பாக ஒரு 3 ஜனாதிபதிகளை கடந்து வந்ததற்கு பிறகு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்த டெவலப்மெண்ட் உருவாகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது, படிக்க முடிகிறது. காரணம் என்னன்னா, சபரகமுவ பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு அதிலே ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளை தாண்டிய பிறகும் அதனுடைய வசதி வாய்ப்புகள் முறையாக உருவாக்கி கொடுக்கப்படாத ஒரு சூழல் இருந்தது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழாக அந்த திட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மாணவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இலங்கையில் பல முன்னேற்றகரமான அபிவிருத்தி திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திட்டங்களுக்கு அதிகமான நிதியுதவிகளை செய்யக்கூடிய நாடுகளாக இருப்பதே மத்திய கிழக்கின் அரபு நாடுகள் என்பதை நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டி இருக்கிறது. காரணம் என்னன்னா, இலங்கையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் பாரிய இனவாத தீ இலங்கை இஸ்லாமியர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டது. எங்க திரும்பினாலும் இனவாதம் பேசுவாங்க, எங்க திரும்பினாலும் இஸ்லாம், முஸ்லீம், இஸ்லாமோபோபியா, குரானை பற்றிய பேச்சுக்கள் அல்லது குரானை இகழக்கூடிய பேச்சுக்கள் என்று எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இலங்கையினுடைய வரலாற்றில் இலங்கைக்கு தேவையான, இலங்கை வேண்டிக் கொண்ட எல்லா அபிவிருத்திகளுக்கும் அரபு நாடுகள் மறுக்காமல் சளைக்காமல் உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு வீடியோவில் தனியாக அரபு நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா இலங்கைக்கு செய்திருக்கக்கூடிய நிதி உதவிகள் தொடர்பாக நம்ம தனியாக பேசுகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, சபரகமுவ பல்கலைக்கழகத்தினுடைய ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசினுடைய மருத்துவ பீடத்தினுடைய முழு செலவுக்குமான நிதியுதவியை கொடுத்திருப்பதும் சவுதி அரேபியாவினுடைய சவுதி டெவலப்மெண்ட் ஃபண்டாக இருக்கிறது. இனவாதத்தை மீறி மதவாதத்தை மீறி அண்டைய நாடுகளுக்கான உதவிகளை சவுதி அரேபியா நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து வருகிறது என்கிற அடிப்படை கண்ணோட்டத்தில் தான் இந்த உதவியையும் சவுதி அள்ளி கொடுத்திருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசினுடைய எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பதற்காக இலங்கைக்கு சவுதி அரேபியா வழங்கி இருக்கக்கூடிய நிதி உதவியினுடைய தொகை 50 மில்லியன் அமெரிக்க டாலர், சுமார் 15 பில்லியன் ரூபாய்களாக நம்ம கணக்கில் வைக்க முடியும். அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக புரிஞ்சுக்கிறோம்னா 15,000 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். 15,000 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் என்றால் எத்தனை ரூபாய்களில் மொத்தமாக வரும் என்பதை கணக்கு போட்டு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரும் தொகையை அள்ளி கொடுத்திருக்கிறது சவுதி அரேபியா என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த திட்டத்தின் கீழாக சபரகமுவ பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தில் நவீன மருத்துவ பீட கட்டிடங்கள், ஆய்வுகூடங்கள், தனியான நூலகம், 1000 இருக்கைகள், 1000 சேர்ஸை கொண்ட ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட ஆடிட்டோரியம், 500 மாணவர்கள் தங்கி படிப்பதற்கான ஹாஸ்டல் வசதி, விடுதி வசதி அதிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலதிகமாக அங்கு கற்பித்துக் கொடுக்கக்கூடிய லெக்சரர்ஸ் அவங்க தங்குவதற்கான குடியிருப்புகள் அதிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ரத்னபுர டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல பேராசிரியர்களுக்கான தனியான பிரிவும் இதனூடாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இலங்கைக்கு சவுதி அரேபியா, குறிப்பாக சபரகமுவ பல்கலைக்கழகத்தினுடைய ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசினுக்கு மருத்துவ பீடத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய 50 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், இலங்கை மதிப்பில் 15 பில்லியன் 15,000 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான இந்த உதவியினூடாக மேலே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளவு திட்டங்களையும் உருவாக்கி இருக்கிறது இலங்கை அரசு என்பது மிக மகிழ்ச்சிக்குரியது. எனவே இந்த உலகத்தில் நம்ம வாழுகிற நேரத்தில் இனவாதமற்று மதவாதமற்று மக்களுக்கான சேவை மட்டும்தான் நம்முடைய நோக்கம் என்கிற வகையில் நம்ம வாழுகிற போது
பல நாடுகளும் நமக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக அரபு நாடுகள் இதற்கு முன்பதாக அள்ளி தந்ததை போன்று மீண்டும் அள்ளி அள்ளி தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த அபிவிருத்தியை தடுக்கிற ஒரே காரியம் இனவாதமும் மதவாதமும் மாத்திரம்தான். இனவாதம் இல்லாத மதவாதம் இல்லாத இலங்கை செல்வச் செழிப்போடு வளர்ந்த நாடாக மேலதிகமான அபிவிருத்திகளை அடைந்து சர்வதேச மட்டத்தில் பார்க்கப்படக்கூடிய இடத்திற்கு நம்ம போய் சேர்ந்துடலாம் என்பதைத்தான் இந்த செயல்பாடுகள் நமக்கு காட்டித் தருகிறது. கடந்த காலங்களில் இனவாத தீயை உண்டாக்கி அரசியல் லாபம் அடைய முயன்றவர்கள் மீண்டும் மீண்டும் அதே இனவாத தீயை ஏதோ ஒரு வகையில் உண்டாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் அரசு அதற்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடாது. இனவாதம் மதவாதம் பேசுகிறவர்கள் ஒடுக்கப்பட வேண்டும், சட்டத்தின் பிடியில் இருக்கப்பட வேண்டும், சட்ட ரீதியாக மிக உச்சமான தண்டனைகளும் வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்படுகிற போது இப்படியான வசதிகளை இலங்கை தாய் திருநாட்டினுடைய மக்களுக்காக இவ்வளவு பெரிய அபிவிருத்திகளை நம்ம இன்னும் நிறைய வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொண்டு செய்ய முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கும்.